ஈசல் ஏன் வெளியில் வருதுன்னு தெரியுமா? மண்ணுக்குள்ளேருந்து நிறைய பறக்கிறத பார்க்கலாம். கரையான் கூட்டத்தோட இனப்பெருக்கத்துக்கான ரெக்கையுள்ள உயிரினங்கள்லாம் ஈசல்கள்லாம். மண்ணோட ஈரப்பதம், காற்றோட ஈரப்பதம், அந்த வெப்பநிலை, இது மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் காரணிகள் சரியாக இருந்துச்சுன்னா அதுங்க கூட்டமாக வெளியில் வந்து புதுசு புதுசாக கூட்டங்களை உருவாக்குது இனப்பெருக்கம் செஞ்சு. அதனால தான் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம கிராமத்து பெரியவர் ஒருத்தர் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொன்னார். ஆடி புத்தை தேடி தான் பிடிக்கணும், ஆடியில் புத்து ஈசல் வராது, அப்படி வந்துச்சுன்னா மழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு. அப்படி ஆடியில் ஈசல்கள் அதிகமாக வெளியில் வந்துச்சுன்னா அந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா அறிவியல் ரீதியாக அதை உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது ஈசல் வர்றது மழைக்கான ரிலையபிளான ஃபோர்காஸ்ட்டு கிடையாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் இயற்கையை கவனித்து வச்சுருந்த இந்த அப்சர்வேஷனை நாம் ஒதுக்காமல் அறிவியலோடு சேர்ந்து பார்க்கணும்.